அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பாயசம் தான் இது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு கோதுமை ரவை பாயசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வாசம் வரும் இல்லையா, அதற்கு நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துருக்கோம். இதையும் நல்லா வறுக்கணும். இந்த ரவை பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல வாசமும் வரும். இப்போ பாருங்கள், ரவை வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் தான் பாயசம் பண்ண போகிறோம். குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 கப் அளவுக்கு தானே ரவை எடுத்தோம், கோதுமை ரவை. அதே கப்பில் 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது சுடு தண்ணி தாங்க சேர்க்குறேன். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காமல் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். இது விசில் வர டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகுப்பதம் நமக்கு எதுவும் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு. பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. பாகு எதுவும் வரலைங்க, கரைஞ்சி மட்டும் தான் வச்சுருக்கேன். இது தனியாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் 4வது விசில் வரப்போகுதுங்க. வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு ரவைலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல வெல்லம், அதை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணியும் இல்லை, ரொம்ப கெட்டியும் இல்லை, மீடியமாக எடுத்திருக்கேன். மொதல் பாலும் 2வது பாலும் சேர்த்து நான் 1 கப்பாக எடுத்திருக்கேங்க. 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது இருக்கட்டும். பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்துடலாம். நெய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்க்குறேன். கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியும் திராட்சை, நெய்யோடய சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான ஒரு பாயசம் ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூட்டில் கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.